என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. ஆடிய பாதனே அம்பலவானனே, நீ ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவோனே. சத்குரு பகவான் என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே, எல்லாருக்குமே நம்ம சத்குரு பகவான் தான் சிவரூபம். சத்குருவே சிவம் சொல்றோம். அவர் தான் எல்லாமே நம்மளை வழி நடத்துறாரு. எல்லாம் ஐயா பேசிட்டாங்க, நிறைய நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஐயா நிறைய சொன்னாங்க. ஆனா என்னோட அனுபவம் வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். இப்ப ஏன் யூடியூப் பேசுறது இல்லைன்னா, யூடியூப்ல அவ்வளவும் போய் யாருமே நம்பாதீங்க. சாமி இப்படி இப்படி சொல்லல. 21 பௌர்ணமி வாங்க, 21 அமாவாசை வாங்க, விளக்கு ஏத்துங்க, அதெல்லாம் சாமி சொல்லவே இல்லை. விளக்கெல்லாம் வச்சோம்னா தூக்கி அடிச்சிருவாரு சாமி. எதுவுமே வேண்டாம், நீங்க வாங்க, ஒரு தடவை வந்தா கூட போதும். உங்களுடைய 7 ஜென்மம் உங்களுடைய பாவம் எல்லாம் போய் உங்க தலைமுறை சந்ததிகள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நாங்க அனுபவிக்கிறோம். அதனாலதான் எல்லாருக்கும் நம்மளுடைய சாமி படிக்காதரா விளம்பரம் பண்ணாதரான்னு எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்? நாங்க சொல்லனா எப்படிங்க தெரியும்? நாங்க இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எல்லாம் சில விஷயம் சொல்ல முடியாது. எதெல்லாம் முடியுமோ கொஞ்சம் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேச போறேன், கொஞ்சம் சொல்றேன், எல்லாம் கவனமா கேளுங்க. ஒழுக்கம் நம்மளுக்கு கிடையாது. யாரோ எடுக்கட்டும், நம்ம எல்லாம் பெரிய ஆளு. டம்ளர் இங்க போடுறது, பாட்டில் இங்க போடுறது, கவர் போடுறது, எல்லாம் இங்க தூங்குறாங்க. தூங்கறதுக்கு நைட்டு தான் இங்க தூங்கலாம். நம்ம ஒழுக்கம் நமக்குள்ளேயேதான் வச்சுக்கணும். ஏன்னா ஆன்ம ஜோதி நம்ம உள்ள இருக்காரு. நம்ம சத்குரு நேத்திக்கு ஜோதி தரிசனம் பண்ணோம். அதை நம்ம எதுக்கு உணர்த்துறோம்னா, கடவுள் நமக்குள்ள கோயில்ல உட்கார்ந்து இருக்காரு. பூசலாறு எப்படி மணக்கோயில் கட்டினாரோ அதே மாதிரி கடவுள் நமக்குள்ள வாழறாரு. அவர் சொன்ன மாதிரி கேமரா நம்ம ஃபுல்லா சுத்தி இருக்கு. கடவுள் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் பாக்குறாரு. இவ இதுக்கு ஆசைப்படுற, நம்ம எல்லாம் நிறைய பொதி சுமந்துக்கிட்டு வரோம். பொறாம, ஐயோ இவங்க சென்னையில இருந்து வராங்க. இந்த அம்மா சாமி இருக்கிற காலத்துல எல்லாரும் இந்த அம்மா வந்த உடனே சாமி உட்கார வைப்பாரு. இது ஒரு லோஷன் கொண்டு வரும், இதை போட்டு வந்த இதான் நடக்கும்னு சொல்ற மாதிரி இருக்காம, சென்னையில இருந்து வருவேன், வேண்டிக்கிட்டே வருவேன், கடவுளே திட்டாதீங்க, எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க, அசிங்க அசிங்கமா பேசாதீங்கன்னு நினைச்சுக்கிட்டே வருவேன். ஆனா வந்துட்டு அடி போய் ஓரமா உட்காருன்னு. ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்க கூடாது பாருங்க, இவங்க வந்த உடனே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. எந்த பாகுபாடும் கிடையாது. கலரா இருக்க, கருப்பா இருக்க, நகை போட்டு ஏதுவும். ஏன்னா அவர் பரபிரம்மம். பிரம்மஸ்வரூபத்துக்கு நகையாவது ட்ரெஸ் ஆவது சாப்பாடு. படையல் நேற்று ராத்திரி நினைச்சேன், இவ்வளவு அடிக்க வச்சிருக்கோம் ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிடறதுக்கு. பகவான் இவ்வளவு உண்டு புகையில தான் வாயில அடிச்சுப்பாரு. யாராவது கேட்பாரு, யாராவது வச்சிருக்கீங்களா துண்டு புகையில? நம்ம எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். நம்ம என்ன வச்சிருப்போம்? நான் எப்படி தெரியுமா, லோஷன் கேட்டார்ல, அதை எடுத்துட்டு வருவேன், எண்ணெய் எடுத்துட்டு வருவேன். இப்படிதான் யாரோ ஒரு ஏழை கொடுப்பாரு, அவர் கர்ம வினைய அப்படி தூக்கிடுவாரு சாமி. என்ன சொல்ல வர, இங்க வந்தீங்கன்னா உங்க கர்ம வினை சத்தியமா போயிடும். எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். எங்களை மாதிரி சந்தோஷம். எங்களுக்கும் அடி எல்லா கஷ்டமும் கொடுப்பாரு. நினைச்சுக்காதீங்க என்ன மாத்திரம் ஸ்பெஷலா வச்சுக்கிறாங்க. எல்லா கஷ்டமும் வீட்டுல எல்லா கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்மளா தேடுறது, நம்மளா சௌகரியம், அந்தஸ்து, வீடு, பங்களா, காரு. சாமி என்ன கார்ல நடந்தாரு? வெறும் கார்ல நடந்தாரு. நாங்கெல்லாம் பின்னாடி இங்க இருந்து கோபப்பட்டிக்கு 10 கிலோமீட்டர் நடப்போம். வெயில்ல அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம். வெறும் கார்ல தான் நடந்தாரு. இந்த அந்தஸ்து எல்லாம் கடவுள் கொடுத்தது. இருக்கிறத அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாரு. நம்ம கடவுள் எல்லாரையும் நல்லா வாழ வைப்பாரு. ஆனா உண்மையா நம்பி இங்க வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுவும். ஒரு சின்ன கதை சொல்றேன். நம்மளுக்கு கதை சொன்னாதானே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சிவபெருமான் ஒரு காசி விஸ்வநாதர் ஒரு நீங்க படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருப்பீங்க. காசி விஸ்வநாதர் மாறு வேடத்துல வராரு. காசி நகர்வலம் வராரு. பெரிய அரசர் வீடு, பணக்கார வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாரு. ஏதாவது சாப்பாடு இருந்தா நான் ஒண்ணுமே சாப்பிடல, பசியோட இருக்கேன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் கழுத தரங்கல. ஏன்னா அவர் மாறு வேடத்துல சாதாரண. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு அருவருப்பு.
ஒரு டர்ட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துச்சு. இவர் தான் சாமி, என்ன விளையாடிட்டா இருக்காரு, உள்ள சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி வராரு, வீடு வீடா போறாரு. சாயங்காலம் 4 மணி ஆச்சு, அவருக்கு உடனே கிடைக்கல. இதுதான்டா இந்த ஊர்ல மனிதர்கள் எல்லாம் பண்ற போல இருக்கு இப்படின்னு இவர் நினைச்சு என்ன பண்றாரு, கங்கை வந்து ஒரு கைவர போற இடத்துல கங்கை கிட்ட போய் நிக்கிறாரு. போய் நின்னப்போ ஒரு குஷ்டரோகி கையெல்லாம் இதா இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா அவரை சுத்தி 4 நாய்கள் நிக்குது. என்னடா இது பாக்குறாரு, என்ன இது இவர் பக்கத்துல 4 நாய் நிக்குது. அந்த குஷ்ரோகி வந்து காலையில போய் யாசகம் கேட்டு வந்து சாயங்காலம் வந்து அந்த 4 நாய்க்கும் போட்டுட்டு இன்னொரு பங்கு தனக்குன்னு வச்சுப்பாரு. அப்புறம் நைட்டு சாப்பிடறதுக்கு வச்சிருக்காரு. இவர் போன உடனே அந்த 4 நாய்க்கு போட்டுட்ட உடனே இவர் போய் நிக்கிறாரு. எனக்கு சாப்பாடு தருவியா அப்படின்னு கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறாரு. குஷ்ரோகி சாமி சாப்பிடுறாரு. நீ எதுக்கு நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்த? நான் சாதாரண பிச்சைக்கார மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு கொடுத்த? இந்த உலகத்துல ஒன்ன தவிர, சிவன் காசி விஸ்வநாதன் தவிர யார் வந்து என்னோட சாப்பாடு வாங்குவாங்க? எனக்கு தெரியாத சாமி, நீ சிவன் தான் வந்திருக்க, நீ வந்து என்னோட சாப்பாடு வாங்குவேன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒண்ணு அவருக்கு முக்தி கொடுத்தாரு. நம்மளும் மாறிக்கலாம். யார் வந்தாலும் சாப்பாடு கொடுங்க, தானம் பண்ணுங்க. பைசாட்டு வேலை கிடையாது, அதெல்லாம் காகிதம். வந்தவங்க சாமி பாப்பாரு, ஏதோ வேலை வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு வாங்கினாரு. வெள்ளையும் சொல்லையும் வந்தால் காலி, சாக்கடை தேடுவாரு, சாக்கடை கிட்ட போய் விட்டாருன்னு. நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். ஆனா இங்க வாங்க வந்தா நம்ம கடவுள் நிச்சயமா நம்மள நல்வழிப்படுத்துவாரு. அப்புறம் வந்து இன்னொரு குட்டி கதை சொல்றேன்னு போர்டு அடிக்கிறது நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பாடம் தான். நான் வந்து ஏங்க எப்பவுமே சத்குரு சரணம் சத்குரு சரணம் இதுவே சொல்லுங்க நான் சொல்லுவேன். சரண் அடைஞ்சிட்டோம் சத்குரு உன்கிட்ட, உன் காலடியில் அடைஞ்சிட்டோம், எங்க எல்லாம் நல்லபடியாக நான் சொல்றேன். ஒரு ஏழை உழைப்பாளி வந்து என்ன பண்றாரு, அவருக்கு டெய்லி ஜீவனமே ஏழைகளுக்கு கொடுக்கறது அவரோட ஜீவனம். ஆனா அவங்க பொண்டாட்டி எப்படி எங்களை மாதிரிலாம், நீ வந்து எங்கேயாச்சும் போய் எனக்கு சம்பாதிச்சு சாரி வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, என்ன நல்லா அந்தஸ்தா வாழ வைன்னு டெய்லி நச்சரிப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு சாது, அந்த சாது வந்துட்டோன்னு எல்லாருக்கும் நல்வழி நடக்குது, நீ தான் போய் கேட்க மாட்ட, இப்படி ஏழையாவே இருந்து நம்ம சாகணுமா, நீ போய் பாருன்றாரு. போய் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கூடி குடிக்க அந்த சாது கிட்ட போய் கேட்கிறாரு, என் மனைவி ரொம்ப நச்சரிக்குது, பணம் அந்தஸ்து இதெல்லாம் வேணுமா, நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அப்படியா, நான் நேற்று தான் ஒரு கல்லை தூக்கி சாக்கடையில போட்டேன், அந்த சாக்கடையில நீ போய் வேணா அந்த கல்லை எடுத்துனா நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு மந்திர கல்லு. அப்படியா, போய் தேடுறாரு. ஏன்னா வைஃப் சொல்லிட்டால எல்லா ஹஸ்பண்டும் செஞ்சுதான் ஆவீங்க, அதனால போய் தேடுறாரு. தேடினோட ஒரு மந்திர கல் கிடைச்சிச்சு. அவர் கையில கிடைச்ச உடனே அந்த கல்லு தங்கமா மாறிடுச்சு. அட என்ன இவ்வளவு பவர் இருக்கு, இந்த சாக்கடையில எல்லாத்தையும் நல்ல தண்ணி போட்டு கழுவிட்டு வைஃப் கிட்ட வந்து கொடுக்குறாரு. வைஃபுக்கு கொடுத்தவொடனே வீடெல்லாம் மாறி, எப்படி வந்து நம்ம கிருஷ்ண பகவான் வந்து குசலருக்கு அருள் கொடுத்த உடனே ஒவ்வொரு வாயிலும் போட்ட உடனே வீடே மாறிச்சு பாருங்க. இந்த அம்மா வீடு பணம் நகை எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு ஒரே சந்தோஷம். நீ இந்த சந்தோஷத்துல இருந்து நான் போறேன்னு கிளம்பி அந்த சாமி கிட்ட போறாரு. சாமி, என் வைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா நான் சந்தோஷமா இல்ல, என்ன வழி? அப்படி வா, உனக்கு என்ன வழின்னு சொல்றேன்னா நாம ஸ்மரணை. நீ எவ்வளவு எவ்வளவு ஒரு நாளைக்கு சத்குரு சரணம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெறும் சத்குரு சரணம் சத்குரு சரணம் ஒண்ணு ஒரு நாளைக்கு ஒரு 11 தடவை ஆரம்பிங்க. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி 107 தடவை. எவ்வளவு நம்ம மூச்சு காட்டு எப்படி ஆகிடுறோம், கடவுள் தானே நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த மூச்சு ஏன் வச்சு சத்குரு சத்குருன்னு சொல்லி பாருங்களேன், மிரக்கல்ஸ். நம்ம வெறும் நாம ஜபம் சொன்னாலே கடவுள் நம்ம பக்கத்துல வருவாரு, தலை மேல வச்சுட்டு நம்மள கொண்டாடுவாரு. நீ பணம் எல்லாம் கொடுக்க வேணாம், ஒண்ணும் செய்ய வேணாம், வெறும் சத்குரு சரணம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த குரு பூஜையில மேடைக்கு வந்து சொல்லுவீங்க, சத்குரு சரணம் வந்து சொன்னதுனால நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் எங்களோட ஃப்ரெண்டு வந்து எங்களோட சம்பந்தி வீட்டுக்கு போனேன். எனக்கு 2 மகன்கள், 2 மகனும் டாக்டர், கடவுளோட அருளால கிடைச்சது. கடவுள் தான் எங்களை டாக்டர்னு சொல்லி என் பையனுக்கு ஒரு பேனா கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாமி சரஸ்வதி அம்மா வந்திருக்கேன், செங்கோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் மூத்த மகளுக்கு பேனா கொடுத்தாரு. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசம் வைக்கிறேன், ஆனா பூட்டிச்சாரி போடல, வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. இங்க
நம்ம வந்து கோலப்பட்டியில அவ்வளவு வேலை. எப்படின்னா இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி இன்னைக்கு வந்து வீடு கட்டுவோம், காலையில கட்டுவோம், எல்லாரும் கட்டுவோம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இடிச்சுட்டு பேக்கப். அப்ப பாத்தீங்கன்னா காலையில போன உடனே ஒரு பூட்டு, 2 பூட்டு சாவியோட இருக்கு. நம்ம பகவானுக்கு எப்பவுமே என்ன பழம், மாசா, புகையில எல்லாம் வாங்குவாங்க. யாரோ பூட்டு சாவி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. சாமி என்ன சொல்றாரு, நீ பத்திரமா வச்சுக்கணுன்றாரு. இவரு என்ன சொல்றாரு, நான் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். சாயங்காலம் எல்லாம் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் அத்தனை சாமானியும் கொண்டு போய் போடணும். லாரியில போகுது. நான் பூட்டு சாவியோட சாமி கிட்ட காயில கொடுத்தீங்களே வச்சிருக்கேன். அது உனக்குதான். ஏன்னா என் வீட்டுக்கு நான் பூண்டு வாசக்கத்துல வைக்காமலாம் சாமியை பார்க்க வந்தேன். எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள். எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்க எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு, சம்பந்தி வீட்டுக்கு வராங்க. அவங்க முஸ்லிம். இங்க வந்து எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எங்க சம்பந்தி அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா வந்து பையனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அவங்க குரு கேட்டாங்க, யார் குரு அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. உடனே என்னோட போட்டோல சாமியோட போட்டோ வச்சிருப்பேன். இவர் தான், ஆனா நம்ம கணக்கப்பட்டி யார் அவரு, அவருதான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு கணக்கப்பட்டி தெரியுமா? ஆமா, ஒரு 3 மாசம் முன்னாடி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அப்ப என் தம்பி என்ன சொன்னா, வா நம்ம சென்னையில இருக்காங்க, கணக்கப்பட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். வந்து இந்த பீடத்துக்கு வந்த உடனே இந்த அம்மா ஓதி இருக்கு. ஏன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓதுவாங்க பாத்தீங்களா. ஓதுனோட சாமி ரிப்ளை பண்றாராம், அவர் ஓதுறாராம். இது ஷாக் ஆயிடுச்சு இந்த அம்மா. என்னடா இது, நம்ம ஓதுனா சாமி திருப்பி நம்மளுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வேண்டி இருக்கு. அப்பவே ஒரு அரிசி மூட்டை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கு. வேண்டிட்டு எல்லா கஷ்டமும் போயிடுச்சுன்னா நான் வந்து திருப்பி வர சாமின்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு சென்னைக்கு. வந்துட்டு வந்து அவர் 2 நாள்ல எங்க ஹஸ்பண்ட் நைட் தூங்குறச்ச, ஏய் யாரோ பச்சை கையில கட்டி சுத்தி வரேன், யாரு பாரு அப்படின்ற நைட்ல. இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு, நம்ம பகவான் தான் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. திருப்பி நீங்க படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி பாத்தீங்கன்னா எழுந்திரிச்சு, ஏய் சுத்தி வராத, யாரு இது அப்படின்னு இருக்காங்க. யாரோ கடவுள் வெயிங்க பேசாம படுங்க. இந்த அம்மாக்கு புரிஞ்சிச்சு, கடவுள் வந்து இவர்கிட்ட போறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி பேசாம விட்டுட்டு அன்னைக்கு எங்களை மீட் பண்றச்ச, அப்பதான் அந்த ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியாம நான் கணக்கம்பட்டி போயிட்டு வந்தேன். நீங்க வந்து கைதி சுத்தி வராருங்க, நம்ம சாமி தான் சுத்தி வராரு நம்மள. அன்னைக்கு வந்து அவங்க கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. போயிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, இங்க வந்தப்போ எங்க கிட்ட என் பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகணும், நீங்க இந்த சாமி கிட்ட சொல்லுங்க. ஏப்பா நீயே சொல்லுப்பா, நான் என்ன ரெக்கமெண்டேஷன், நீயே வேண்டி சொல்லுப்பான்னு சொல்றோம். அப்புறம் இந்த அம்மா வேண்டிட்டு போய் இப்ப பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஜாதி மதம் கடந்தவரும் நம்ம பரபிரம்மம், நம்ம பரம்பொருள், நம்மளுடைய கடவுள். அதனால இங்க வந்து சாமியை நல்லா கும்பிட்டு நாங்க 2004ல இருந்து எங்க வீட்டுல இவரு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு. எந்த போலீஸ் சாமி அதெல்லாம் சொல்லி யாருக்கிட்டையும் போக மாட்டாரு. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வராங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. வந்தப்ப இவர் இந்த கணக்கப்பட்டி இறங்கின உடனே இவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன், உடம்பெல்லாம் அப்படி பண்ணது. எனக்கு போன் பண்றாரு. அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு மொபைல் ஒரு 2004 பாருங்க. அவர் சொல்றாரு, அடுத்த வாரம் டிக்கெட் போட்டுருமா, நம்ம 2 பேரும் இங்க கணக்கம்பட்டிக்கு வரோம், இங்க அவ்வளவு வைப்ரேஷன். இவருக்கு கையில ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் இருக்கு. ஆனா நுழைஞ்சப்ப சாமி நீலச்சட்டை இங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடப்பாறையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி யாரையும் அனுப்புறாரு. இவரை இவர் ஆக்சுவலா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேலை இப்ப நம்ம சொன்னோம்னா யாரும் போக மாட்டோம். இதுக்கு ஏதோ வந்து கத்துதுங்க, நாங்க ஏன் வேலை செய்யணும், செய்ய மாட்டீங்க, வேலை செய்யுங்க, அதுக்கு பலன் உங்களுக்கு நிச்சயம். இவர் அப்புறம் இவருக்கு கடப்பாறை கொடுத்து பல்ல நோண்ட வச்சிருக்காரு. பல்ல நோண்டி 6 அடிக்கு 6 அடி பல்ல நோண்டி இவர் உள்ள இறங்கி வெளியில வர சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா அவரு, எங்களுக்கு நாங்க 2 பேரும் பெரிய ஆக்சிடென்ட்ல 2002 பிப்ரவரி 2, 2002 நாங்க ஆக்சிடென்ட்ல பஸ் உள்ள போயிட்டோம். எப்படி உயிரோட வந்தோம் அது கடவுளுக்கு தான் தெரியும். நாங்க அங்க ஆக்சிடென்ட் ஆனப்போ கடவுள் சொல்றாரு, அந்த கார் நம்ம ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம். எனக்கு என்ன நினைச்சேன்னா, சாமி உள்ள இறக்கி எங்களை வெளியில கொண்டு வந்தது எங்களுக்கு திருப்பி ரீபர்த், எங்களுக்கு திருப்பி ஒரு புது வாழ்க்கை கொடுத்துட்டாரு. நாங்க 2002ல இருந்து நல்லா இருக்கோம். கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா நடக்கும். நீங்க வெறும் சத்குரு சரணம் மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேரு தாத்தா, நம்மளுக்கு தாத்தாவா அவரு, தாத்தாவை பார்க்க வந்தா தாத்தாவை பார்க்க வந்த, தாத்தாவே கிடையாதுங்க, நம்மளை வாழ வைக்க வந்து தெய்வங்க அவரு. அதனால உங்க அப்பா சொல்லுங்க, இல்ல சாமி சொல்லுங்க. எதுக்கு தாத்தான்னு பிளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாரும்.
கடவுளை என்ன வேணா கூப்பிட்டுக்கோங்க, அப்பா கூப்பிட்டுக்கோங்க, தெய்வமே என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. வேற எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், நீ பச்சை வேஷ்டி பச்சை தலப்பா தயவு செய்து கட்டாதுங்க. கடவுள் அதை கட்டினதே கிடையாது. நம்ம தான் ஒண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் அவர் எல்லா கலர் வேஷ்டும் கட்டுவாரு. வெள்ளை கலர் கட்டியிருக்காரு, காவி கலர் கட்டியிருக்காரு, எல்லா கலரும் கட்டியிருக்காரு, ரெட் கலர் சட்டை போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பச்சை வேஷ்டி இங்க அவசியமே இல்லை நம்மளுக்கு. இந்த தலைப்பா கட்டினோம்னா நீங்க சாமி நினைச்சுக்காதீங்க, நம்ம மண்டையே தட்டிக்கே உட்கார வச்சிருக்காரு கடவுள். அதனால தலைப்பாவெல்லாம் கட்டுறதை நிறுத்திருக்க. அப்புறம் இப்ப ஒருத்தர் பேசினாருங்க, ஒரு காந்தின்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அவர் ஒரு 6 மாசமா வராராம் கடவுளை பார்க்க. அவர் ஏதோ சுவாமி மலைக்கு போயிருக்கச்சு, அங்க ஒருத்தர் சொன்னாரா நீ கணக்கம்பட்டி போன்ட்டு. சரி கணக்கம்பட்டி போலாம், அவர் பைக்லயே வருவாராம், சென்னையில இருந்து மாங்காடுல இருந்து வராராம். இப்பதான் பேசினாரு. அவர் பைக்லயே வந்தப்ப ஒரு கணக்கம்பட்டின்னா எங்க வழி தெரியல, பயணிக்கிட்ட ஒருத்தர் அவர் பைக்ல ஏறிட்டாராம். ஏறிக்கொண்டு கணக்கம்பட்டி வரைக்கும் கொண்டு விட்டுட்டு திரும்பி பார்த்தா அது இல்ல, பைக்லயே காணும். எங்க இறங்கி போனார் தெரியல. கடவுள் பாருங்க எப்படி கூட்டிட்டு அவர் விட்டு அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீமொழி கொடுத்துட்டாராம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் நல்லா இருந்துச்சான். இப்ப சொல்லிட்டு போறாரு, அவருக்கு கால் வலி இல்ல, நல்ல சந்தோஷமா இருக்கு. காந்தின்னு ஒருத்தர் மாங்காடுல இருந்து இப்ப கிட்ட சொல்லிட்டு போறாரு. அதனாலங்க இந்த இருக்காரு, பின்னாடி இருக்காரு. அதனால நீங்க கடவுளை என்ன, அவர் நிற்பதும் நடப்பதும் அவர்களாலதான் நம்ம எல்லாம் செய்யறோம். அதனால கடவுளை நல்ல கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவரையே வெறும் சத்குரு சரணம். இது என்னங்க ஈஸி தானேங்க. டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை பாக்குறத நிறுத்திட்டு சத்குரு சரணம் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா அடுத்து இந்த குரு பூஜையில நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் இந்த அம்மா சொன்னாங்களேன்னு எல்லா வேலை செய்யுங்க, சந்தோஷமா வாழ்க்கை வர முடியும்.